மிஸ்டர் லேடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை. இன்னைக்கு எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடியது, யங்ஸ்டர்ஸ்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எனக்கு நைட் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றது. ஸோ இப்போ அதுக்கான முத்ரா என்னன்னு பார்ப்போம். அதுக்கான முத்ரா நீர் முத்ரா. ஏன் நீர் முத்ரா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீர் முத்ரா என்னென்ன பண்ணும், நீர் என்னென்ன பண்ணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஆரம்பிக்கும் போதே சொல்லணும் அப்படின்னா, நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீர் இல்லாம உலகமே இல்லை, அதுதான் உண்மை. ஏன் நீரை சொல்லணும், மற்ற எது வேணா சொல்லியிருக்கலாமே, மற்ற எந்த பஞ்சபூதத்தை வேணா சொல்லியிருக்கலாமே அப்படின்னா, நீருக்கு ஒரு ஸ்பெஷல் திங் இருக்கு. அது எப்பவுமே வந்துட்டு உங்களை சந்தோஷமா வச்சுக்கும், நிம்மதியா வச்சுக்கும். உங்களுடைய பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தி சந்தோஷப்படுறதுக்கு நீர் இருந்தா மட்டும்தான் உதவி பண்ணும். இப்போ ஒருத்தருக்கு நீர் குறைஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோமே, உடம்புல நீர் குறைஞ்சிருச்சு அப்படின்னா வாழ்க்கையில சுவையே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு வாழவே பிடிக்காது, ஏன்டா இந்த பூமியில இருக்கோம், ஏன்டா வாழ போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிடுசிடுன்னு இருக்கிறது, எரிஞ்சு விழுறது, யாரை பார்த்தாலும் வந்துட்டு அப்படியே முகம் சுழிச்சிட்டு போறது, யாருக்கிட்டையும் பேசாம இருக்கிறது, இது எல்லாமே நீரோட குறைபாடா சொல்றாங்க. இப்போ நீர் அதிகமா இருக்கு, ஒரு ஆட்களை பார்த்த உடனே எப்படி இவங்க வந்து நீர் தன்மையில இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னா, பழைய விஷயங்கள ஞாபகம் வச்சிருப்பாங்க. அன்னைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க, அந்த தேதியில அந்த நேரத்துல நீ என்ன பேசிட்டு இருந்தேன்னு தெரியுமா, இதை பண்ண அப்படின்னு. ஸ்கூல் மெமரிஸ் அதிகமா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருமே நீர்த்தன்மையில தான் வருவாங்க. பாட்டு பாடுறது, ஒரு வேலையை செய்யும் போது பாட்டு பாடிட்டே இருப்பாங்க, ஹம்மிங் பண்ணிக்கிட்டே அந்த வேலையை செய்வாங்க. நீர் எப்பவுமே கரெக்டா இருந்தது அப்படின்னா அவங்கள மாதிரி உலகத்துல சந்தோஷமா இருக்கிறவங்கள பார்க்கவே முடியாது. அடுத்தவங்களை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. தன்னோட உலகத்துல தான் தான் ராஜான்ற மாதிரி இருப்பாங்க அவங்க எல்லாருமே. இப்போ நீர் அதிகமானா என்ன ஆகும், ஒரு உடம்புல நீர் தன்மை அதிகமாயிடுச்சு அப்படின்னா பிளம்பியா இருப்பாங்க பாக்குறதுக்கு. முகமே வந்துட்டு ஊதுனா போல இருக்கும். நம்ம வீடுகள்லாம் சொல்லுவாங்க, முகம் ஊதுனா மாதிரி இருக்கே, தண்ணி கோத்துக்குச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தலை பாரமா இருந்ததுன்னா தண்ணி கோத்துக்குச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீர் அதிகமானா உடல் ரீதியா வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னா, இந்த பிளம்பியா ஆகுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெவி ஃப்ளோ, பீரியட்ஸ் வந்து நிறைய வரும் ஃபீமேல்ஸ்க்கு. ஸோ ஃபீமேல்ஸ்க்கு பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும், நீர்த்தன்மையெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உடம்புல. இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீர் தான் எல்லாமேன்னு சொன்னோம்ல. இப்போது யாருக்காவது ஏதாவது ஒரு மனசில் கஷ்டம், ஒரு பிரச்சனை அப்படின்னா நிறைய பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் பீச்சில் போய் தனியாக உட்காந்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கெல்லாம் கடற்கரை இருக்கோ அங்கே போய் உட்காந்துட்டு இல்லை காலை நினச்சிட்டு வந்தால் எனக்கு இன்னமும் அன்றைக்கி டேவே நல்லா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நீருக்கு மெமரி பவர் ரொம்ப ஜாஸ்தி. உங்களுடைய இந்த சோல் இல்லை, நீங்க கடந்து வந்த எல்லா சோலோட மெமரி பவரையும் நீர் வந்து சேகரிச்சு வச்சிருக்கும். ஸோ நீருக்கு அவ்வளோ பெரிய மெமரி பவர் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ நீர் குறைஞ்சிருச்சு ஒருத்தங்களுக்கு அப்படின்னா மெமரி பவரும் குறையும், ஞாபக மருதி அதிகமாகுது. இப்போ நம்ம வயசான காலத்துல சொல்றாங்கல்ல, எனக்கு இந்த பொருள் எங்க வச்சேன்னு மறந்துட்டேன், நான் என்ன இது எதுவும் பண்ண வந்த மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் நீர்த்தன்மை குறைஞ்சிருச்சுன்னு வச்சோம். இப்போ எப்படி நீர்த்தன்மை இன்னொரு விதமா குறையும் அப்படின்னா ஹீட் அதிகமாகும். ஹீட் அதிகமாச்சுன்னா நீர் குறையும். அப்ப ஹீட் அதிகமானா நீர் முத்ரா பண்ணாலும் ஹீட் குறையும். பித்தம் அதிகமாயிடுச்சு, பித்தம் அதிகமாயிடுச்சு, பித்தம் அதிகமானதுனால வாய்ப்புண்ணு வந்துருச்சு, எரிச்சலா இருக்கு, நெஞ்செரிச்சலா இருக்கு, எனக்கு கண்ணை சுத்தி எரியுது, கண்ணு கீழே கருவளையம் இருக்கு, யூரின் இன்ஃபெக்ஷன் வருது, யூடிஐன்னு சொல்லுவாங்க, யூரின் இன்ஃபெக்ஷன் வருது, ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமா ஆகுது, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், நான் இந்த பொதுவான வார்த்தையை ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன்னு யூஸ் பண்ணும் போதெல்லாம் நீர் அவங்களுக்கு குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அவங்கள கிட்ட போயிட்டு நீங்க எப்படி உங்க தூக்கம் எப்படி இருக்கு கேட்டீங்க அப்படின்னா, ஏதோ தூங்குன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர ஒரு ஆழ்ந்த தூக்கம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்காது. ஸோ இதெல்லாம் வச்சு நீர்த்தன்மை குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இப்போ நீரை நான் வந்து இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா அவங்களுக்கு தலைபாரம் வரும், தலைவலி இருக்கும். அவங்களோட சிம்டம்ஸே இதை தான் சொல்லுவாங்க, எனக்கு தலை எப்பவுமே பாரமா இருக்கு, ரன்னிங் நோஸ் இருந்துட்டே இருக்கும். வீசிங் ஆஸ்மா இருக்கவங்க எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா இவங்க எப்பவுமே சிம்டம்ஸ் இதை மட்டும் தான் சொல்லுவாங்க. அப்ப இயற்கையாவே அவங்களுக்கு உடம்புல நீர்த்தன்மை அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அவங்க கூட இருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஏன்னா அவங்க ரொம்ப உங்களை சந்தோஷமா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் தான் உலகத்துல மிகப்பெரிய விஷயமா இருக்கும். இப்போ நீரை அதிகமும் படுத்தக்கூடாது, கம்மியும் படுத்தக்கூடாது, சமன்படுத்துறதை தான் எப்பவுமே நம்ம கத்து வச்சுக்கணும். இப்ப நீரை நான் சமன்படுத்துறேன், எனக்கு இந்த இஷ்யூஸ்லாம் இருக்கு, டார்க் சர்க்கிள்ஸ் வந்துருச்சு, கண் எரிச்சல் இருக்கு, உள்ள ரெட்டிஷ் ஆகுது, ஹீட் ரொம்ப அதிகமாயிடுச்சு, ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுது, வாயில புண்ணு வந்துருச்சு, இது இது எல்லாமே இருக்கு. இதை நான் வந்துட்டு எப்படி நீர் முத்ரா பண்ணி பேலன்ஸ் பண்ண போறேன் அப்படின்னா, நான் நீர் முத்ரா உங்களுக்கு இப்ப பண்ணி காட்டுறேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது மண், மோதிர விரல் மண்ணு, சுண்டு விரல் தான் நீர். இந்த சுண்டு விரலோட
சென்டரும் கட்டை விரலோட சென்டரும் இது ரெண்டுத்தையும் நான் இப்படி ஜாயின் பண்றேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, இதை அழுத்திடவே கூடாது. ஃபெதர் டச்ன்னு சொல்லுவாங்க. நாங்க தொற்றுக்கிறது தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சுண்டு விரலோட சென்டரும் இந்த கட்டை விரலோட சென்டரையும் சேர்த்து இப்படி நான் பிடிச்சி வச்சிருக்கேன். நீர் சரியா இல்லை அப்படின்னா இது இங்க போய் உட்காரவே உட்காராது. சரிங்களா? அப்படி எனக்கு உட்காரல அப்படின்னா இப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்படி பிடிச்சி வச்சு பண்ணீங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபெதர் டச் தான் பண்ணணும். தெரியாம கொஞ்சம் அழுத்திட்டீங்கன்னா கூட கோல்டு பிடிச்ச மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? ஃபெதர் டச் மட்டும்தான் பண்ணணும். இந்த மற்ற 3 விரல்களும் நீட்டி தான் இருக்கணும். இந்த சுண்டு விரலும் மோதிர விரலும் இப்படி பேரலா இருக்கணும். 2 கையிலுமே நீங்க அதை தான் பண்ணணும். சரிங்களா? 2 கையிலுமே அதை தான் பண்ணணும். சுண்டு விரலையும் கட்டை விரலையும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கீங்க. ஃபெதர் டச் தான் பண்ணணும், அழுத்தி பண்ணக்கூடாது. இதை நீரை சமன்படுத்தக்கூடிய முத்ரா. இதனால எந்த எஃபெக்டும் வராது. ஒண்ணுதான், அதை ஃபெதர் டச் பண்ணணும். வெறும் 5 நிமிஷம் மட்டும்தான் பண்ணணும். அதுக்கு மேல இதை பண்ணக்கூடாது. எனக்கு ஸ்லீப் டிஸ்டர்ப்டா இருக்கு, கண்ணெரிச்சல் இருக்கு, இந்த ஹீட் இருக்கு பாடியில அப்படின்னா நீர் முத்ரா பண்ணி அதை சமன்படுத்திக்கோங்க. ஃபெதர் டச் தான் பண்ணணும். இதுக்கான எப்படி நான் இதை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்பலாங்கால் போட்டு உட்காந்துக்கோங்க. உங்களுடைய மடி இருக்கு இல்லையா, இந்த முட்டியோட பகுதி இருக்கும், இதை தாண்டக்கூடாது. உங்களுடைய சுண்டு விரலையும் கட்டை விரலையும் இணைச்சிட்டீங்க, இப்படி வச்சிருக்கீங்க. இந்த உள்ளங்கைய வானத்தை பார்த்த மாதிரி வச்சிருக்கீங்க. இதை மடி மேல வைக்கணும். ஸோ இப்படியே மடி மேல வச்சிருப்பீங்க. இப்படி வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். ஃபெதர் டச்ல இருக்கணும். இந்த முட்டியை தாண்டக்கூடாது. மடியில தான் இருக்கணும். மடியை தாண்டி வெளியே கை நீட்டி வைக்கிறேன், எப்படி வச்சிருக்கேன் அப்படியெல்லாம் பண்ணாம மடி மேலேயே வச்சுக்கோங்க. இது பேலன்சிங் முத்ரா. நீரை அதிகமும் படுத்தல, நான் குறைக்கவும் இல்லை, நான் பேலன்ஸ் பண்றேன். பேலன்ஸ் பண்றதுனால எந்த இஷ்யூவும் உங்களுக்கு வரவே வராது. இருக்கிற பிரச்சனையை சார்ட் அவுட் தான் பண்ண போறீங்களே தவிர அதை அதிகப்படுத்த போறது. இன்னொரு ரூல் என்ன அப்படின்னா, உடம்புல எங்கேயாவது தண்ணி இருக்கு, குளிச்சுட்டு வந்தோடனே நான் அந்த முத்ரா பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஏசி போட்டுட்டு இந்த முத்ராவை பண்ணக்கூடாது. மழையில நல்லா நனைஞ்சிட்டு வந்து இந்த முத்ராவை பண்ணக்கூடாது. இயற்கையாவே காலகட்டங்கள் மாறும்போது, மழை காலம் வரும்போது நீர் முத்ரா அவசியம் இல்லை. யாருமே அப்ப நீர் முத்ரா பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா இயற்கையாவே மழை பெஞ்சு உங்களோட நீர்த்தன்மையை அதிகப்படுத்தும். ஸோ நீங்க அப்ப நீர் முத்ரா பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஸோ நீர் முத்ரா பண்ணிட்டேன், அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரும்னா, யாருக்கெல்லாம் ஹேர் ரொம்ப தின்னா இருக்கு, ஹேர் க்ரோத்தே ஆக மாட்டேங்குது அப்படின்னீங்கன்னா ஹேர் க்ரோத் வரும். ஃபேஸ்ல ஒரு க்ளோ வரும். அந்த ஒரு ஷைனினஸும் ஒரு தேஜஸும் க்ளோவும் இருக்கும். நான் சொன்ன மாதிரி டார்க் சர்க்கிள்ஸ் அதுலயே போயிடும். இன்னொன்று பாடி ஹீட் குறைஞ்சிரும். நீங்க நீர் முத்ரா பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, அப்படிப்பட்ட ஒரு தூக்கத்தை நீங்க இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு ஆழ்ந்த தூக்கம், என்ன நடந்துன்னே தெரியல, படுத்தேன் அப்படி ஒரு ஆழ்ந்த தூக்கம் தூங்கிட்டேன் அப்படின்ற ரொம்ப வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்பதான் தூங்குறேன், இவ்வளவு ஆழ்ந்த தூக்கத்தை நான் இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றவங்களாம் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்க மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். வாழ்க்கையில சுவைத்தன்மை அதிகமாகும். வாழ்க்கையிலயும் சுவைத்தன்மை அதிகமாகும். உங்க நாக்குல டேஸ்ட் சென்சேஷனும் அதிகமாகும். ஸோ தூக்கம் நல்லா வர ஆரம்பிச்சிடும். இப்ப யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா, வீசிங் இருக்கவங்க இந்த முத்ரா பண்ணக்கூடாது, சைனஸ் இருக்கவங்க இந்த முத்ரா பண்ணக்கூடாது, ஆஸ்துமா இருக்கவங்க இந்த முத்ரா பண்ணக்கூடாது. இந்த 3 விஷயங்களையும் ஃபேஸ் பண்றவங்க நீரை எக்காரணத்துக்கு ஒன்றும் தெரியாம கூட சும்மா நான் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு கூட தொட்டு வைக்கக்கூடாது. என்ன ஆகும் அப்படின்னா, நீரை நீங்க லெவல் பண்ண, உங்களுக்கு ஆல்ரெடி நீர் தத்துவத்துல இருக்கக்கூடிய உடம்பு தான் உங்களுடையது. அப்ப நீங்க திரும்ப சும்மா நான் வச்சு பாக்குறேன்னு பாத்தீங்கன்னா அப்பயே கோல்டு பிடிக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் வரும். லைட்டா உங்களுக்கு ஒரு தலைவலி வந்துட்டு போகும். அதனால நீங்க தயவு செஞ்சு நீங்க இந்த 3 பேரும், ஆஸ்மா இருக்கவங்க, வீசிங் இருக்கவங்க, சைனஸ் இருக்கவங்க நீர் முத்ராவை பண்ணாதீங்க. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய நீர் முத்ராவை பண்ணி அதுல பலன் பெற்று எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு பிரபஞ்சத்தை வேண்டி நிறைவு பண்றேன். நன்றி, வணக்கம்.